கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவர் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூறுகின்ற விதமாக நேற்றைய தினம் நாமெல்லாம் ஹஜ்ஜி பெருநாளுடைய கொண்டாட்டங்களை நிறைவேற்றிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்நாளில் நினைவு கூர்ந்தவர்களாகவும் அதில் உள்ள ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் நம்முடைய உள்ளத்திலே ஏந்திய மக்களாக இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏராளமான நபிமார்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். அப்படி அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களிலுமே பல்வேறு சோதனைகளை ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையிலும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே எல்லா நபிமார்களை விட உயர்ந்த ஒரு சோதனை அவர் வாழ்க்கை நான் ஏற்படுத்தினேன். அவர் அந்த சோதனையை அவர் நிறைவேற்றி விட்டார் என்றும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அந்த சோதனைகளை எல்லாம் நம் வாழ்க்கையிலே பல நேரங்களில் உரைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பெருநாளுடைய உரைகளாக இருந்தாலும் இன்ன பிற உரைகளாக இருந்தாலும் திருமறை குர்ஆனின் வழியாகவும் ஹதீஸ்களின் வழியாகவும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு தியாகங்களையும் துயரங்களையும் அவர்கள் இறைவன் வைத்த பல்வேறு சோதனைகளில் உயர்ந்த சோதனையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் அறுப்பதற்கு முற்பட்ட நேரத்தில்தான் இறைவன் அதற்கு பகரமாக வேறு ஒரு பலிப்பிராணியை அறுக்க சொன்னான் என்ற வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இது யாருக்குமே தெரியாத ஒரு செய்தியோ அல்லது புதுசாக சொல்லுகிற ஒரு செய்தியோ கிடையவே கிடையாது. நம்ம சின்ன வயசிலிருந்து அல்லாஹுடைய அருளை கொண்டு பல நேரங்களில் இந்த செய்தியை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கும், பல நேரங்கள் நினைவூட்டப்பட்டிருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது கூட வ இத்ப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபத்தம்மஹுன்ன, இப்ராஹிமுக்கு பல்வேறு சோதனைகள் மூலமாக அவரை நாம் சோதித்தோம், அவர் எல்லாத்தையுமே பரிபூர்ணப்படுத்தி விட்டார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்ற நாம் இதை செய்யக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே பெரும்பான்மையான மக்கள் அவர் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரத்தை மறந்தவர்களாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த விஷயத்துக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பிரதானமாக நாம் நினைவு கூற வேண்டுமோ அந்த விஷயத்தை பிரதானமாக நாம் நினைவு கூறாமல் வேறு ஒரு விஷயத்துல மட்டும் அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் செலுத்துறோம். எதுல? எல்லாரும் குர்பானி கொடுப்பதிலே நம்ம எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் பண்றோம். அறுத்து பலியிடணும், எல்லாரும் குர்பானி கொடுக்கணும், வசதி உள்ளவர்கள் நான் பெரும்பாலும் நேற்று அதை நம்ம செஞ்சு இருப்போம். அப்ப இந்த குர்பானி கொடுப்பதனுடைய பின்னணியினுடைய வாழ்க்கையில பல சோதனைகள் அவருடைய வாழ்க்கையில வைக்கப்பட்டிருந்தாலும் கூட முக்கியமான ஒரு விஷயம் அவருக்கு தன்னுடைய வாழ்நாளை முழுக்க முழுக்க அர்ப்பணித்ததனுடைய வெளிப்பாடை நீங்க சிந்திச்சு பார்த்தால் இறைவன் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற விஷயத்தை தான் அவர் தன் வாழ்நாளிலே பெரும்பான்மையான காலங்களிலே கஷ்டப்பட்டார். ஆனா அந்த விஷயத்திலே நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே பெரும்பாலும் அதை நாம் நம்புகிறோமா? பெரும்பாலும் அதிலே நம்முடைய வாழ்க்கையில உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறோமா? எந்த விஷயத்துக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தாங்களோ, நீ நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டு என்ன கரிச்சி நாசமாக்கி சாம்பலாக்கினா கூட நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னாங்களோ, அந்த விஷயத்துக்காக வேண்டி நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்படாம அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காம நான் அதையெல்லாம் பெரிய தியாகமாக ஏற்றுக்கொள்வதில்லை. எதை நம்ம செய்யறோமோ அதை நம்ம லேசானதை மட்டும் செஞ்சிருவோம் நினைக்கும். அவன் ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனுடைய கடைசி கட்டத்துடைய விஷயம்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறுக்கக்கூடிய ஒரு பெரிய சோதனையை தந்தன்னு சொல்றான். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இளமையிலிருந்து வயசான காலம் வரைக்கும் அவங்க போராடினது எதுக்காக? அவங்க எல்லாம் சிலைகளை வணங்குறாங்க, அவங்களாம் விக்கிரங்களை வணங்குறாங்க, அவங்களே வடிச்சு வணங்குறாங்க. அதை நம்ம செய்யக்கூடாது, இது இணை வைப்பு, ஷிர்க்கு, இந்த பாவத்தை செய்தால் ஒட்டுமொத்த அமலமே அழிஞ்சி நாசமா போயிடும்.
அப்படின்ற விஷயத்துக்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தகப்பனார் எதிர்த்தாங்க, தன்னுடைய சமூகத்தாரை எதிர்த்தாங்க, தன்னுடைய ஊருக்காரங்களை எதிர்த்தாங்க. ஒட்டுமொத்த ஊருக்காரங்களையே எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தன்னந்தனி மனிதனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை போராட வைத்ததுடைய விளைவும் அந்த சமுதாயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி நிப்பாட்டி இவர்தான் உம்மத்து சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இந்த இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒட்டுமொத்த சமுதாயமாகவே அவர் இருந்தார் அல்லாஹ் சொல்றார். சாதாரண மனுஷன் இல்லை, அவர் தன்னந்தனியா நம்ம பார்க்க தெரியலாம். இப்ராஹிம் என்பவர் நீங்க ஒரு தனி மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா அவர் தனி மனுஷன் கிடையாது. ஒரு பெரிய சமூகத்தினுடைய கட்டமைப்பாக ஒரே ஒரு மனுஷனாக நின்று பாடுபட்டார்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம வாழ்க்கையில் எதை விட்டு நம்ம நம்புறோம்? அல்லாஹ்வை நம்புறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவங்க செஞ்ச பிரச்சாரத்தெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், அதுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி தயாரும் ஆயிருக்கிறோம். குர்பானி கொடுப்பதனுடைய மிக முக்கியமான பின்னணியில எது இருக்கு என்று சொன்னால், இறைவனை தவிர யாரை நான் வணங்க மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னந்தனியாக நின்று போராடி ஒரு சமுதாயமாக வாழ்ந்து திகழ்ந்தாரோ அந்த விஷயத்தை நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலும் அதை கோட்டை விட்டுட்டோம். ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இருக்கிற நம்ம அந்த விஷயத்திலே ஆழமாக உறுதியாக நம்ம சமுதாயத்தவர் இருக்கிறாங்களா? ஏன் இதை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பு நம்ம மீது இருக்கு என்று சொன்னால், எல்லா அமல்களுடைய பிரதானமே இதுல தான் இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நாம சரியா செய்யாம வேற எதை தூக்கி அது மேல மலை மாதிரி குபிச்சாலும் சரி, அது சரிஞ்சு நாசமாகி மண்ணோட மண்ணா போயிடும். அதனால அல்லாஹ் சொல்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சொர்க்கமே அவருக்கு கிடைக்காது. இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செஞ்சிடவே கூடாது என்று இறைவன் சொல்லுகிறான். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை எங்கெல்லாம் படித்தாலும் சரி, திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த விஷயத்தை இறைவன் சேர்க்காம சொல்லவே மாட்டான். எந்த விஷயம்? இந்த ஷிர்க் வைக்காமல் அவர் இருந்தால் என்பதற்கையும் ஷிர்க் வைக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையோடு அவர் பின்னி படைந்த ஒரு விஷயமாக இருக்கு. இறைவன் சொல்லுகிறான், பல இடங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. சும்மா அவுஹைனா இலைக்கானி தபியா, இப்ராஹிமையுடைய மார்க்கத்தை நபியை நீ பின்பற்று என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், அடுத்த வார்த்தையில் அடுத்தவன் சொல்லுகிறான், அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க. வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை கற்பித்தவராக இருந்ததே கிடையாது. இளமையிலிருந்து அவர் போராடி கஷ்டங்களை அனுபவித்து அவர் வாலிபனாகி அதுக்கு பிறகு அவருக்கு திருமணமாகி பல வருடங்கள் பிள்ளை இல்லாம வாழ்ந்து அதுக்கு பிறகு இறைவன் பிள்ளையை கொடுத்து கொண்டு போய் அறுக்க வச்சு கடைசி கட்ட வரைக்கும் அவர் வாழ்ந்து மரணித்து போயிருக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன என்றால், வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை கற்பித்தவராக இருந்ததே கிடையாது. நீங்க சொன்னா நான் சொன்னா கூட மாறி இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னால் அது உண்மையா 100% இருக்குமா இல்லையா? அவர் இளமையிலிருந்து இணை கற்பிக்கலன்னா, சின்னதிலிருந்து ஷிர்க் வைக்கக்கூடிய வேலையை செய்யவே இல்லை, இணை கற்பித்தவராக இருந்ததே இல்லை. எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு வார்த்தை பாருங்கள். இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம் நினைவு கூறுகிற முக்கியமான தருணத்திலே அவர் ரெண்டு விஷயத்தை இறைவன் சேர்த்து சொல்ல. ஒன்னு என்ன சொல்றான்? சும்மா அவுஹைனா இலைக்கு அனித்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, உண்மை வழியை நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க. வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை கற்பித்தவராக இருந்ததில்லை. இந்த ரெண்டு விஷயத்தையும் பெரும்பாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொல்லுகிற பல வசனங்களை நீங்க பார்க்கலாம். உண்மையான வழியில் நின்னார், அவர் உண்மைக்காக போராடினார், சத்தியத்தை பிரச்சாரம் செஞ்சார், யாருக்காக வளைந்து கொடுக்கல, நெளிஞ்சு கொடுக்கல, உறுதியா இருந்த விஷயத்திலிருந்து பின்வாங்கவே இல்லை. எவ்வளவு பெரிய சோதனை அவருக்கு நான் ஏற்படுத்தின போது கூட அவர் அதிலிருந்து பின்வாங்கவே இல்லை. இவ்வளவு விஷயத்தையும் இறைவன் சொல்லிவிட்டு அவர் இணை கற்பிக்காமல் வாழ்ந்தார். நம்ம குர்பானி கொடுத்தவங்க அனைவருமே எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையை நம்புகிறேன், அவர் வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்ததை போல இணை கற்பிக்காமல் இறைவனுக்கு ஷிர்க் வைக்காமல் நான் குர்பானி கொடுத்திருக்கிறேனா? சிந்திச்சு பாருங்க. ஷிர்க் என்பதை வச்சா எல்லாமலும் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய செய்தியை நம்ம சமுதாயத்தவர்கள் குர்பானி கொடுப்பது உண்மையா இருந்தால், அதற்கு நாம தகுதியானவராக இருந்தால் ஷிர்க் வைக்காமல் இருக்கணும். குர்பானி கொடுப்பது என்ன சாதாரண விஷயம் நினைக்கிறோமா? ஆட்டை வாங்கணும், கருத்தம் கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு, 100 பங்கு போட்டோம், 50 பங்கு போட்டோம், எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிட்டோம்.
சேஃப்டி பண்ண வேண்டாம், சேஃப்டி பண்ணி வச்சுட்டேன், நேத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சாச்சு, ஒரு வாரம் 15 நாள் ஒரு மாசத்துக்கு இனிமே எனக்கு வேலையே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுட்டேன் நினைப்பதோடு முடிஞ்சுச்சா? இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்குற பிராக்டிஸ், நமக்கு கொடுக்குற ஒரு பிராக்டிக்கலா நீ செஞ்சு பாருன்னு கொடுக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ், அவ்வளவுதான். நம்முடைய உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய பிராக்டிஸ் தான் முக்கியமானது. அவர் எப்படி வாழ்ந்தார், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு சோதனை, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அந்த சமுதாயத்தில் நின்று போராடி அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு சொன்னாரு. அப்படி நான் இறைவனை மட்டும் வணங்குறேனா, இறைவனோடு எதையும் இணை துணையா ஆக்காம இருக்கிறேனா, கல்லையோ மண்ணையோ தட்டையோ தகடையோ தாயத்தையோ தர்காவையோ பில்லையோ பிசாசையோ பேயோ சூனியத்தை எதையும் நம்பாமல் இறைவனை மட்டும் வணங்குகிற அவனுக்குத்தான் எல்லா வகையான ஆற்றலும் இருக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல சொல்லுகிறோமா? நான் உள்ளத்திலே நம்புகிறேனா? அப்படி நம்பி நான் குர்பானி கொடுத்தால் அது உண்மையான குர்பானி. அப்பதான் நான் தகுதியானவனா அர்த்தம். ஒரு காரியத்தை செய்வதற்கு தகுதி எலிஜிபிள் எப்ப இருக்கும் என்றால் ஷிர்க் வைக்காமல் செய்தால் மட்டும்தான் அதற்கு நான் தகுதியானவன் அர்த்தம். அதை நான் செஞ்சு கொண்டே நான் குர்பானி கொடுத்தா அது நன்மையும் இல்லை, அது இறைவனுக்காக கொடுக்கிற குர்பானியும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வாசகத்துக்கு, இந்த கலிமாவுக்கு துரோகம் செய்து நாம உலகத்தில் எந்த அமலை செய்தாலும் சரி இறைவன் அதை அங்கீகரிப்பதே கிடையாது. இறைவன் அதை ஏற்றுக்கொள்வதே நம்ம சமுதாயத்து மக்கள் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் அல்லாஹ் ஒரு பக்கம் வச்சிருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், துன்பம், பிரச்சனை, நெருக்கடி, சோதனை ஏதாவது வந்து விட்டால் யார்கிட்ட போய் கேட்கிறோம்? இறந்து போன மனிதர்கள்ட்ட போய் நம்ம சமுதாயத்தவர் கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். அவங்கள்ட்ட போய் நின்று தர்கா வாசல்ல போய் துவா செய்வதை பார்க்கிறோம். யாராவது அதிரத்திட்ட போய் ஓதி வந்து தாயத்து கயிறுகளை கட்டி கொண்டு இதனால் நம்முடைய உடம்பு நல்லாயிரும், நம்ம காய்ச்ச போயிரும், நம்ம கஷ்டம் போயிரும், நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்து கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கொண்டு ஒரு அமலை போய் செய்யறாங்களே, அப்போ நான் அதை செய்து விட்டால் இறைவனோடு இணையாக்குகிற இறைவனாலையும் முடியும், இந்த தாயத்தாலையும் முடியும், தட்டாலும் முடியும், தகடாலையும் முடியும். நம்பனா ரெண்டையும் இணையாக ஆக்கிற இறைவனுக்கு துரோகம் செய்கிற ஷிர்க் வைக்கிற காரியம் இல்லையா? அல்லாஹ்வோடு இணையாக்கிற விஷயம் இல்லையா? இதைத்தான் இறைவன் சொல்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்குள்ள ஆற்றல் இந்த உலகத்துல எந்த பொருளுக்கோ எந்த மனுஷனுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்கோ இருக்கு நீங்க நம்பினால் அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் இறைவனுக்கு இறை கற்பித்தாலும் உம்முடைய நல்லறமும் அழிஞ்சு போயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்கை ஒழிக்க வந்தவங்க, ஷிர்க்குக்கு எதிராக பாடுபட வந்தவங்க, அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீர் இணை கற்பித்தாலும் உன்னுடைய அமலும் அழிஞ்சு போயிடும் நபியே, மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. அப்போ நபிகள் நாயகம் நபிமார்களாக இருந்தாலும் சரி ஷிர்க்கு வச்சுட்டா எல்லா அமலும் க்ளோஸ், எல்லாமே வீணா போயிடும். நம்ம இன்னைக்கு சில பேர் சில குர்பானி கொடுக்குறவங்க கூட சில பேர் யாருக்கா குர்பானி கொடுத்தாருமா, மைதன் ஆண்டவருக்காக குர்பானி கொடுக்கணும் இருக்காங்க. குர்பானி என்பது இறைவனுக்காக செய்ய வேண்டிய வணக்கத்தை கூட யாருக்காக செய்யறாங்க? மைதன் ஆண்டவருக்காக வேண்டி நான் செய்ய நியத்து வச்சுக்கிறேன், நான் அந்த சையத் அலி ஃபாத்திமாவுக்காக நியத்து வச்சுக்கிறேன்னு அப்படி குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் கூட பல பேர் உலகத்தில் இருக்கக்கூடியன்னு பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த குர்பானை பற்றி என்ன சொல்கிறான்? லை யனால் அல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடுகிற இந்த ரத்தமோ மாமிசமோ என்ன சேர போறதே கிடையாது. நிறைய அறுத்து நீ எக்கச்சக்கமா போட்டு வச்சாலும் சரி, அதை நீ சேஃப்டி பண்ணி வீட்டில் வச்சாலும் சரி, பல பேருக்கு கொடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ரத்தமோ இறைச்சி என்ன வர போறது இல்ல. எது என்ன அடைய போறது என்று சொன்னால் யனாலுஹு தக்வா மின்கும், உன்னிடத்தில் இதனால் ஏற்பட்டிருக்கிற இறையச்சம் இருக்கு, அல்லாஹ்வை பற்றியான பயம், படைத்த ரப்பு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்காக இந்த உலகத்துல வாழ்றேன், இந்த உலகத்துல செஞ்ச பாவம், குற்றம், தீமை, துரோகம், அநியாயம், அவதூறு எதுவா இருந்தாலும் மறுமையில எழுப்பி என்னை விசாரிப்பான் என்ற அச்சத்தோடு இந்த உலகத்தை நீ வாழ்ந்திருந்தால் அந்த அச்சம் என்ன சேரும். அந்த இறை அச்சத்தினால உன்னை நீ பண்படுத்தி கொள்ளலாம். நான் எல்லாத்தையும் செய்வேன், குர்பானி கொடுப்பேன், ஆனா அல்லாஹ் விட்டு மற்றவனையும் வணங்குறேன், மற்றவங்கள்ட்டையும் கேட்கிறேன் என்றால் நன்மை இல்லாம போயிடும். நான் குர்பானி கொடுப்பேன், ஆனாலும் பொய் சொல்லுவேன், ஆனாலும் ஏமாத்தம் பண்ணுவேன், ஆனாலும் கலப்படம் செய்வேன், ஆனாலும் துரோகம் செய்வேன். அப்ப என்று சொன்னா வியாபார வட்டி. சில பேருங்க இந்த குர்பானி கொடுப்பதை கூட நம்ம என்ன செய்யறாங்க, கடனை வாங்கியாவது நம்ம குர்பானி கொடுத்துருவோம். ஏன்? நமக்கு அவசோஷம் கொடுத்துட்டோம்ல, ஆண்டாண்டு குர்பானி கொடுத்தனால நம்ம அதை செஞ்சிருவோன்ற அந்த எண்ணத்தோடு இருப்ப கூட பார்க்கலாம். அப்ப இந்த நோக்கத்தை எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் என்றால் இது மறுமைக்காக செய்யறோமா, பெருமைக்காக செய்யறோமா? நான் ஏதோ வருஷம் செஞ்சுட்டேன்றதுக்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயமாக இறைவன் இதை ஆக்கல.
இந்த குர்பானிக்கு பிறகு நம்ம உள்ளத்துல எப்படி ஒரு நோன்பு வைத்து 30 நாட்கள் நோன்புக்கு பிறகு அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை கடமையாக்குறேன்னு இப்படி சொல்றானோ அதே வாசகத்தை இறைவன் இந்த குர்பானியில் சொல்கிறான். இந்த குர்பானிக்கு பிறகு என் உள்ள எப்படி மாறி இருக்க வேண்டும் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டமெல்லாம் அப்படியே கண்மூடி இங்க சிந்திச்சு பாருங்க. அந்த வனாந்தர காட்டுல எவ்வளவு பெரிய சோதனை, காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த அந்த சமுதாயத்துல அவ்வளவு பெரிய எதிர்த்து போராடி தன்னந்தனியாக நின்று ஏகத்துவத்தை, தௌஹீதை, மார்க்கத்தை சொல்லி பல பிரச்சனைகளை அனுபவித்து அடிவுதைகளை சுமந்து நெருப்பல தூக்கி போட்டு கூட அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றி கொண்டு வந்து இத்தனை ஆண்டு காலம் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகும் அல்லாஹ் ஒரு சோதனை வைத்து பிள்ளைகள் மூலமாக, பிள்ளை மூலமாக, மனைவி மூலமாக பல சோதனை வைத்திருக்கிறான். இத்தனையும் தன் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டாரே, அப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டம் மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசா ஏற்படலையே. என் வாழ்க்கையில் அதை மாதிரி என்ன பெரிய துன்பங்களும் துயரம் அனுபவிச்சிருக்கிறேனா? அப்படி எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் இலகுவாக இந்த மார்க்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான். அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதை என் வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிறேன். இறைவா, அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில தியாகத்தை எல்லாம் சுமந்து உன் மார்க்கத்தை இந்த உலகத்தில் சொல்வதற்காக பாடுபட்டார்களே, அப்படி ஒரு உறுதியோடு என் வாழ்க்கை இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நீ ஏற்படுத்தல்லா என்று கேட்கிற தருணத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம இந்த மார்க்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நினைவு கூர்ந்து நேற்று குர்பானி கொடுத்து முடிச்சதோட நம்ம வாழ்க்கை முடியல. அங்கதான் நம்முடைய டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. இவ்வளவு காலம் நம்ம அறியாம தெரியாம புரியாம எதுவும் பாவத்தை செய்திருப்போம் என்று சொன்னால், அல்லது தெரிஞ்ச கூட பாவத்தை செஞ்சிருப்போம் என்று சொன்னால், இறைவா உனக்காக நான் எல்லா விஷயத்தை விட்டு விளைகிறேன்ல. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், இன்ன ஸலாத்த வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய தொழுகை, என்னுடைய வழிபாடு அனைத்தும் இறைவனுக்காக வேண்டி நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்று எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அப்படி உங்க வாழ்க்கையை மாத்துங்கள். நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இவ்வளவு காலம் என்ன இருந்திருக்கலாம்? கலப்படம் பண்ணியிருக்கலாம், ஏமாத்து செஞ்சிருக்கலாம், பொருள் வியாபாரம் பண்ண நேரத்தில் ஒழுக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம், மோசடி வியாபாரம் பண்ணியிருக்கலாம், கலப்பட வியாபாரம் பண்ணியிருக்கலாம், பொய் சொல்லி வியாபாரம் பண்ணியிருக்கலாம், ஒன்றை சொல்லி ஒன்று கொடுத்துருக்கலாம், எதையாவது ஒன்று செஞ்சிருப்பேன். வட்டி வாங்கி கூட வியாபாரம் பண்ணியிருப்பேன், வட்டியில கூட விழுந்து பாவத்தில் சம்பாதிச்சிருப்பேன். எல்லா விஷயத்தும் இறைவனுக்காக குர்பானி கொடுக்கிறேன், தியாகம் பண்றதாங்க உண்மை. அதானே போனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தியாகம் பண்றதானே போனாங்க. எல்லாத்தையும் இறைவனுக்காக எப்படி தியாகம் பண்ண போனார்களோ அப்படி இறைவா இந்த உலக வாழ்க்கையில எதவெல்லாம் நீ ஹராம் ஆக்கி இருக்கிறையோ அனைத்தும் இறைவனுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி தூர போடுறேன். அல்லாஹ்வுக்காக என் உள்ளத்தை சீர்படுத்தி சரிபடுத்தி உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு திருத்தி மீளுகிறேன் அல்லாஹ் என்று நம்ம உள்ளம் நேற்றைய தினம் மாறி இருக்கும் என்றால் அது உண்மையான ஒரு குர்பானி. குர்பானி என்று சொன்னால் ஏதோ நம்ம காசுக்காக 20,000 30,000 ஆட்டை வாங்கி பெருமைக்காக அறுத்து ஊருக்குள்ள விநியோகம் பண்ணிவிட்டோம் என்று சொல்வதல்ல. என் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அவங்க வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கும் போது எந்த உள்ள கல்லு உள்ளம் கூட கரையாம இருக்காது. அப்படி ஒரு தியாகத்தை கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கிறானே, அதை நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்திலேயாவது ஒரு சின்ன விஷயமாவது நாம் அந்த கஷ்டத்தை அனுபவித்திருப்போமா என்று சிந்திச்சு பாருங்க. அந்த சமுதாயத்தை மக்கள் எல்லாம் திரண்டு வந்து நின்று இந்த இப்ராஹிமை அழிக்கணும் என்பதற்காக கூட்டி நின்னாங்களே, எந்த வகையான ஒரு பெரிய ஒரு பின்வாங்குதலும் இல்லாமல் நீங்க தூக்கி போட்டாலும் சரி, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் இறைவன் எனக்கு இருக்கிறான், அவன் என்னோட இருக்கிறான், அவன் எனக்கு போதுமானவன் என்று சொன்னாங்களே, அப்படி நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோமா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்குவோம் என்று நிக்கிறோமா? இந்த பிரச்சனை எதுக்குப்பா, நமக்கு வேலை பார்த்துட்டு போயிடுவோம்பா நினைக்குமா இல்லையா? சமூகத்துல, சமுதாயத்துல தாவாவுக்காக, மார்க்கத்துக்காக, சமூக நலனுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம் என்றால் அதற்கு பின்னாடி நிக்கிறோமா? ஏன்பா இதெல்லாம் தூக்கி சுமந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை, 4 பேர் 4 பேசுவாங்கப்பா, காசை வாங்கி நம்ம எது பிரச்சாரம் பண்ணுவோம், நான் காசை வாங்கி நம்ம செலவு பண்ணுவோம், நீ இவ்வளோ காசு வாங்கினா அவ்வளோ காசை வாங்கினா அவன் ஒரு கேள்வி கேட்பான், சமுதாயத்தில் தாவா பண்ணி போய் நின்னா அது ஒரு கேள்வி கேட்பான். இதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா, நம்ம பின்வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு பின்வாங்கி போகிறோமா? எது வந்தாலும் பரவாயில்ல, இறைவனுக்காக நின்று நான் களமாடுறேன். நீ எனக்கு அவதூறு பேசுறியா பேசு, புறம் பேசுறியா பேசு, பட்டப்பேர் வைக்கிறியா வை, என்ன குற்றவாளியா அசிங்கமானவனா சொல்றியா சொல்லு, இறைவனுக்காக வேண்டி இந்த இடத்துல நின்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவேனே தவிர
நீ பேசுற அவதூறு பேச்சுக்காக பின்வாங்க மாட்டேன் என்று நிக்கிற மனநிலை நமக்கு இருக்கிறதா, பின்வாங்குற மனநிலை இருக்கிறதா? நம்ம அப்படிதானே இருக்கோம். யாராவது ஒருத்தவங்க பேசிட்டா, யாராவது ஒன்று சொல்லிவிட்டா அவ்வளவுதான், தூக்கி தூர போட்டு போயிடுவோம். இனிமே நமக்கு தேவையில்லப்பா இந்த வேலையெல்லாம், தாவாவது அதுவாவது மார்க்கமாவது மண்ணங்கட்டியா அப்படிலாம் சொல்றவங்க இருக்காங்க. அப்படின்னு விட்டுட்டு ஓடுறவனை பார்க்கிறோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கேன் என்றால் வா பார்க்கலாம், எது வேணாலும் பிரச்சனை வரட்டும், இறைவனுக்காக நிற்பேன், மறுமைக்காக மார்க்கத்துக்காக நிற்பேனே தவிர உலகத்துக்காகவோ பெருமைக்காகவோ பகட்டுக்காகவோ மற்ற விஷயத்தை நிற்க போவதில்லை என்ற மனநிலையோடு ஒருவர் உருவாகுவான் என்றால் அதுதானங்க நம்ம உள்ளத்தில் ஏற்பட்ட குர்பானியுடைய வெளிப்பாடு. அந்த அச்சத்தினால எதிர்பார்க்கிறான். அதுக்குத்தான் அல்லாஹ் இந்த பிராக்டிஸை, இந்த செயல்பாடை, இந்த செய்முறையை நமக்கு சொல்லி இருக்கிறான். வேற எதுவும் இல்லை. அவங்க பட்ட கஷ்டம் மாதிரி அப்படியே நம்ம குர்பானி கொடுத்தோம், எல்லா கஷ்ட தியாகத்தெல்லாம் அப்படியே சுமந்துட்டும் என்று அர்த்தமா? ஒரு கடுகளவு வராதுங்க நம்ம செஞ்சது. நம்ம என்ன பெரிய கஷ்டப்பட்டுட்டோம், அவங்களுடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு கடுகு அளவாவது அதை விட கூடுதலாக நம்ம வந்துட முடியுமா? அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய முன்னேற்றம் உள்ளத்துல. அதனால் இந்த குர்பானினால் நாம் செஞ்ச எல்லா வகையான விஷயங்களையும் இறைவா பாவத்தை விட்டு மீளுகிற, இறையச்சத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கிற, தீமையிலிருந்து விலகி வாழ்கிற பனோபக்குவத்தை இறைவன் நமக்கு தந்து, இறைவா உனக்காக நான் அனைத்தையும் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன், உனக்காக உன்னுடைய திருமுகத்துக்காக மறுமைக்காக அல்லாவுக்காக நான் தயாராக இருக்கிறேன் என்ற சிந்தனைத்தான் அவங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமா நமக்கு தருகிறது. ஹஜ்ஜிலே போய் எத்தனை கிரியையை செய்கிறார்களே, பிறகு 8 12 13 வரைக்கும் ஏராளமான கிரியைகளை செய்து அதை முடித்து விட்டு வருகிறார்களே. அதனால் நமக்கு என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டதா? எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை ஏற்பட்ட சோதனை. அவங்க கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டது, பிள்ளைகளை அறுக்க சொன்னது, மனைவி பிள்ளையை விட்டுட்டு திரும்பி வந்தது, தண்ணி இல்லாம தவிச்சது, அவன் ஹாஜிராமையர் சஃபாவுக்கும் மருவாக்கும் போனது, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவு கூறுகிற வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு மாநாயகம், இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வாழ்ந்து இறந்திருக்கிறாரே, அவருடைய வாழ்க்கையினுடைய சோதனை நம்ம வாழ்க்கையில இறைவன் ஏற்படுத்தினா நம்ம என்ன நிலைக்காவோம்? அப்படிலாம் இல்லாமல் அல்லாஹ் லேசாக்கிறார் என்பதை புரிந்து நாம் இன்றைய தினத்திலே சிந்திக்க வேண்டியது என்ன? நேற்றைய தினம் நாம் நிறைவேற்றிய அந்த குர்பானி என்பது இறைவன் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு இறையச்சம். அல்லாஹ்வுடைய பயத்துக்காக நான் இத்தனை நாட்கள் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் விட்டு விலகி உனக்காக என் முகத்தை அர்ப்பணிக்கிறேன், அல்லாஹ் உனக்காக நான் திருந்தி நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழுகிறேன் என்ற ஒரு சந்தர்ப்பம் எழுப்பதுதான் இந்த குர்பானுடைய உண்மையான நோக்கம் என்பதை புரிந்து, அதிலும் குறிப்பாக நாம் செய்கிற அமல்களில் எந்த ஒரு இடத்திலும் ஷிர்க் வந்து விடாமல், இணை வைப்பு வந்து விடாமல், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கிற காரியம் இல்லாமல் என்னுடைய அனைத்து அமலையும் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு நமக்கு உண்மையான நன்மையை தருவான், முழுமையான நன்மையை தருவான். அதே நிலையிலே மரணிப்பவர்கள் தான் இறைவன் சொர்க்கத்தில் இடம் தருகிறான் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்ந்து மரணிக்கிற சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.